3 இரவு 2 பகல் கடந்து மௌனத்தை கலைத்தார். ஒரு சின்ன வீடியோ தான். அதிலே அவருடைய தோற்றம், அவருடைய மேனரிசம், அவர் பேசிய கருத்து இவற்றையெல்லாம் காணுகிற போது அவர் மீது நாம் செலுத்திய அந்த பரிவு, ஒரு சிம்பத்தி, வீணோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் உருவானது. கட்சி தொண்டர்கள் 41 பேர், அதிலே குழந்தைகள் ஏராளமானவர்கள். அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிருக்கும், துக்கம் அவரை ஆக்கிரமித்திருக்கும் என்று நாம் கருதி இருந்த வேளையில் அவருடைய முகத்தில் குறைந்தபட்ச துக்கம் கூட வெளிப்படவில்லை, ஒரு குற்ற உணர்வு வெளிப்படவில்லை. என்னால் அங்கே இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை, அதற்காக வருந்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். என்னை தேடி வந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், திருமண தம்பதிகள், அதாவது திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகள், இப்படி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே அந்த உரை அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று பேசியவர் அவர் நொறுங்கி போயிருப்பார், பேசுவதற்கு இயலாத ஒரு நிலையில் மன உளைச்சலில் இருப்பார். ஆகவே அவர் என்ன பேச முடியும் என்றுதான் நாம் எல்லோரும் கருதினோம். அவர் மீது நமக்கு ஒரு பரிவு ஏற்பட்டது. எந்த அளவுக்கு மனம் உடைந்து போயிருப்பார், அவரை எப்படி தேற்றுவது, ஆற்றுப்படுத்துவது என்கிற எண்ணம் தான் பொதுவாக எல்லோருக்கும் மேலோங்கி இருக்கும். அவர் ஒரு கும்பல்கிட்ட சிக்கியிருக்கிறார். அந்த கும்பல் யாரா இருக்கிறாங்கன்னா, திமுக மீதும், திமுக அரசு மீதும், திராவிட அரசியல் மீதும், திமுக கூட்டணி மீதும் கடுமையான வெறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பலிடம் அவங்க மாட்டிருக்கிறார். அவர் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்க, திமுக வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும். அவர் என்ன பண்ண போறாரு, அவர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாரு, இப்ப அவர் தன்னுடைய கொள்கை ஆசாங்கள் 5 பேரை அறிமுகப்படுத்தினார். அதுல பெரியார் இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் இருக்கிறாங்க. சரி, இவங்களை பத்தி நீங்க என்னைக்கு பேசியிருக்கிறீங்க, அவங்க என்ன அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு உங்க தொண்டர்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கிறீங்க? ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அவருடைய பேச்சில் ஏதாவது இருக்கா? வரக்கூடிய தொண்டர்களை நாம் ஏதாவது அரசியல் சொல்லி, கருத்தியல் சொல்லி அவங்கள அரசியல் படுத்தணும். பொலிட்டிசைசிங் த பீப்புள் அப்படிங்கிறது தான் ஒரு லீடருடைய முக்கியமான கடமை. ஆனா அவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆட்சி வேணும், ஆட்சி வேணும், திமுகவை தூக்கி எறியணும், அது ஒரு குடும்ப ஆட்சி, அதை தகர்த்து எறியணும், அந்த கட்டமைப்பை தகர்த்து எறியணும், இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறார்.